சிக்கன் மசாலா பொடி இனிமேல் கடையில் வாங்காமல் வீட்லேயே எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு தடவை வீட்டில் அரைச்சி ரெடி பண்ணிட்டீங்கன்னா இனிமேல் எப்போவுமே கடையில் வாங்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் பொடி ரெசிபி. ஒரு பேனில் 5 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கலர் மாறினதுக்கு அப்புறமா வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே பேனில் 4 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 5-6 ஏலக்காய், குழம்பு மஞ்சள், 1 நட்சத்திரம், 4 பிரிஞ்சி லீஃபு, 5-6 முந்திரி எல்லாம் சேர்த்து வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்டுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகாய், கூடவே காஷ்மீர் வத்தல் இருந்தால் அதையும் ஒரு 3 சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் பொடியை ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை நல்லா நொறுங்குற அளவுக்கு வறுத்துட்டு இதையும் மாற்றிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். அந்த பேனோட ஹீட்லேயே பொரிஞ்சிரும். அவ்வளோதான், எல்லாத்தையும் சூடானது ஜாரில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். அரைச்ச சிக்கன் பொடியை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சூடானது ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஒரு 6 மாதத்துக்குனாது கெட்டு போகாது. இந்த சிக்கன் பொடி சிக்கன், பிரானு, முட்டை குழம்பு இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.